ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நாங்கள் பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்க ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து பார்த்துருக்கோம். பக்காவாக நேற்று வந்து ஈவினிங் ஒரு 5 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளே பேமெண்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்த ரிக்வெஸ்ட் எல்லாம் ஸோ பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி செல்ஃப் ஏர்னிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ரூபா, ஓகேங்களா. ஸோ டெய்லி செல்ஃப் ஏர்னிங்கில் உங்களால் 25 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணிக்க முடியுது. மினிமம் இடம் 10 ரூபா தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதிகமாகவே எடுத்து பேமெண்ட் வந்து கொடுக்க முடியுது, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைனாப்பிள் பெனிஃபிட்ஸ் அந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ரிலேட்டட் ஆப்பு ஸ்ட்ராபெரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7.4.1 வருஷனுக்கு மேலே பேடிஎம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த JUO கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்ட்ராபெரி கேஸ் அந்த இதோட பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இல்லை அதோட வருஷனுக்கு கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போட நேமே போட்டிருப்பாங்க ஸ்ட்ராபெரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ 19ஆம் தேதி வந்தது. ஸோ 18ஆம் தேதி ரிக்வெஸ்ட் கொடுத்தது. 19ஆம் தேதி சாயந்தரம் 5:30க்கு கிளியர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ 10 ரூபா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தா 8 ரூபா பேமெண்ட் வந்திருக்கும். ஸோ 2 ரூபா டேக்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 20 ரூபா பேமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா சென்ட் பண்ணியிருப்பாங்க. 4 ரூபா வந்து டேக்ஸ் போயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே சேம் டைப் தான். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் என்டர் பண்ணுற நம்பருக்கு தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். தென் இதில் உங்களுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஃபர் கோட் 11122 சொல்லிட்டு மறக்காம என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னே பாருங்க இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களோட வேலட்டோட பேலன்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து வித்ரா எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா கீழே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 8 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 8 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவே உங்களால் வந்து ஒரு 25 ரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது இல்லையா, அதை பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள் டோட்டலாக இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 42 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து ஒரு கிளிக்கு கொடுத்துருக்காங்க, 2 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கிளிக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுமானா இல்லை, உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் கிளிக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் 42 இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா. ஸோ இம்ப்ரெஷன்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது, இதை பேக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 செகண்ட் மட்டும் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த 7 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து கீழே 42 கொடுத்துருக்காங்க, மேலே வந்து 41 தான் ரிமைனிங் இருக்குது, ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்டிங்லேயே இருந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை வந்து பேக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கு இல்லையா, இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட், ஓகேங்களா. ஸோ 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதையும் இதே மாதிரி நீங்கள் உடனே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷனுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிளிக் இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் டோட்டலாக சேர்த்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3 ரூபாயிலேருந்து 4 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு 4 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 8 டாஸ்க் இருக்குங்கிறப்ப உங்களுக்கு டெய்லி வந்து செல்ஃப் ஏர்னிங்கில் ஒரு 25 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுது, ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளிக்கு இங்கே வந்து 1 கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கிளிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் இன்ஸ்டால் வந்து இதில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதேமாதிரி ஃபுல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன பேனர் ஆட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் போல் இதில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் போங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லையா. சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் போல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப நேரம் வந்து இந்த பேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள் இன்ஸ்டால்லையும் ஒன்று வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 1 வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, 1 தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்பவே ஈஸியாக டக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து செகண்ட் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் செகண்ட் டாஸ்க் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இது எல்லாத்தையுமே
டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாலுக்காக யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் அடுத்த டாஸ்க்கில் உங்களுக்கு வந்து இதே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆட் வரல, இது மாதிரி ஏதாவது வெப்சைட் ஆட் வருதுன்னா வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நம்ம வந்து ஸ்மால் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்கு போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுமாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் டாஸ்க் எல்லாமே ரொம்பவே ஈஸி. ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் ஆனால் இல்லை, கீழே வந்து பாருங்கள் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரெஃபர் கோடை வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமான ரெஃபர் ஏர்னிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலில் இருக்கவங்க உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு 15% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ வேறு எந்த ஆப்லேயும் இந்த அளவுக்கு கொடுக்கல, எல்லாத்துலேயும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்ரா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் மினிமம் ரீடம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலாக 10 ரூபா ரீடம், 20 ரூபா ரீடம், 30 ரூபா ரீடமில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ரீடம் 10 ரூபா கொடுக்குறாங்க மினிமம் ரீடம். ஓகேங்களா. செகண்ட் ரீடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா கொடுக்குறாங்க. தேர்ட் ரீடம் 30 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ரீடமே உங்களுக்கு வந்து 70 ரூபா போகிறாங்க. ஸோ ஃபோர்த் ரீடம்னா ஃபோர்த் ரீடமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபா கொடுக்குறாங்க, அடுத்து 20 ரூபா, அதுக்கப்புறம் 30 ரூபாயில் ஒரு 4-5 ரீடம் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 ரூபா ரீடம் கொடுக்குறாங்க. 70 ரூபாயில் ஒரு 4-5 ரீடம் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்லா ரீடமும் 100 ருபீஸ் தான். ஸோ இந்த ஆப் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னா இவங்க கம்பெனி சார்பிலேருந்து இது வந்து லாங் டைம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தெரியும் நம்மளுக்கு, ரொம்ப நாளாகவே ஒர்க்கிங்கில் இருக்குது தெரியுமா. இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதோட சேம் கம்பெனியோட ஆப் தான் இந்த ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து இப்போ வந்திருக்கு அந்த பைனாப்பிள் ரெண்டுமே. ஓகேங்களா. இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து நான் 4 நாள் மட்டும் பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே சேம் தான் இதுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து அது வீடியோலாம் பார்க்கலாம், ஆரஞ்சு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு கரெக்டாக 4 நாளைக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிலருக்கு மட்டும் தான் பேமெண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டோட்டலாக நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் 4 நாள் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்டேட் பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தென் அதோட எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து ரீடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் 5 to 7 மணி அதுக்குள்ளே தான் அவங்க வந்து பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே பேமெண்ட் வரலங்காதீங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.